ஆமாங்கண்ணா. காம்பினேஷன் இந்த பாரு நான் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். அண்ணா அண்ணான்னு தலைவர் பேரை சொல்லி நான் காலி பண்ண பாக்குறேன். எங்கடா வடிவேல் என்னடா ஃபுல் லைட் பண்றோம் நல்ல எல்லாரும் நம்ம சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. 50 ரூபாய் போடுமா? நான் பிச்சை கேட்கல. நீ வந்து பாரு செல்லம். ஃபீல் பண்ணாத. அது சும்மா பேசுறான். நீ தப்பா நினைக்கிறா? ஒரு டொமேட்டோ சாப்பிட இதெல்லாம் சும்மா விடக்கூடாது. என்ன பத்தி என்ன தெரியும் உனக்கு? You think you're smart? You think you're smart? அது வரேன்டா கணேசன். என்ன பத்தி உனக்கு சரியா தெரியல. என் கோபத்தை பத்தி தெரியல. உன்னை நான் நாளைக்கு சும்மா விட மாட்டேன். I hate your smile. I hate you. I hate you. I hate you. I hate you. நான் யாருன்னு நாளைக்கு உனக்கு காட்டுறேன். அந்த அளவுக்கு அழகில்ல. ஆனா நான் உன்னை பார்த்துட்டே இருக்கலாம். எப்ப பார்த்தாலும் மூஞ்சில ஒரு சிரிப்பு அவனுக்கு. என்ன சொன்ன? என்ன சொன்ன? நான் சுமாரா ப்ளீஸ். கண்ணத்து குழிய ஃபுல் டே நீ பார்த்துட்டே இருப்பியா? நான் உன்னை கேட்டேனா? I can't believe it. அவளா நான் உன்னை சும்மா நான் உன்னை ஏப்பா நான் இவ்வளவு நேரம் கத்திட்டே இருக்கேன். நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களா? கமலா, என்னங்க இன்னைக்கு காஃபி பிரமாதம். இது இங்க தனியா வந்து போன சினிமா ഒരു അടിയിൽ തന്നെ ഇരിക്കണ பாராட்டி காலையில நீ அங்க வரப்ப நல்லா தெரியுற. கிட்டக்க வர 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 திடீர்னு காணா போயிடுறியே. ஏன்டா? என்ன அது? கண்ணு அதுவும் போய்கிட்டு இருக்கா? ஆமா, அப்ப அதுக்கு என்னடா பண்றது? கண்டு மீன் சாப்பிடுங்கண்ணே. மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. மீன் சாப்பிடலைன்னா மீனுக்கு நல்லது. ஆமாங்கண்ணா. காம்பினேஷன் இந்த பாரு நான் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். அண்ணா அண்ணான்னு தலைவர் பேரை சொல்லி நான் காலி பண்ண பாக்குறேன். ஆமா, நான் உனக்கு என்னடா கருது பண்ணேன்? அந்த புண்ணியம் நீ ஏறெடுத்து பாக்குறதே அந்த ஏழுமலையா புண்ணியம். நீ மேற்கொண்டு ஏறட்டு எலுமிச்சப்பழத்தை புளிஞ்சு செய்வனை வச்சு கெடுத்து விட்டு வந்திருக்கியே. அதுல என்ன உனக்கு அப்படி சந்தோஷம்? அண்ணா, சும்மா ஜாலிக்கு பண்ணனே. இது ஜாலியா? இது ஜாலியா? இத ஜாலி நினைச்சிட்டு ஒரு லவ் பேர்ட்ஸ் அத்து விட்டு வந்திருக்க நீ. லவ் பேர்ட்ஸ். நீங்க பேர்ட் அண்ணே. துப்புதான்டா. இனிமேல நீ என்ன பேசாத. இன்னும் இந்த உனக்கு எனக்கு பேச்சு வார்த்தை கிடையாது. அண்ணா, கோச்சிக்காதீங்க. கோவிச்சாச்சு போ. நான் வேணா உங்ககிட்ட சாரி கேட்டுறேன். சாரி என்கிட்ட கேட்டு பெருஞ்சனம்ல. நான் உங்களுக்காக அந்த பொண்ணுகிட்ட போய் சாரி கேட்டுறேன். நம்பலாமா? நம்பலாம். இது அன்னைக்கே செஞ்சுக்கலாம்ல. போ, என் கண்ணு மேல போய் சாரி கேளு போ. சரிண்ணா. ஒரு முக்கியம் அவ்வளவுதான். சாரி கேட்கும்போது நான் சொல்லித்தர மாதிரி ஒரு 4-5 வார்த்தைகளை சேர்த்து போட்டு விட்டுவான். என்னண்ணே? சாரு ராத்திரி பூரா தூங்கல. சார் காலையில எந்திரிச்சு பல்லு விளக்கல. சார் காலையில பாத்ரூம் போகல. சார் எந்நேரமும் குளிக்காம உங்க பிள்ளைங்கள இருக்கான்னு போய் சொல்லு போ. என்னண்ணே, சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டேன்றதுக்காக இப்படி வார்த்தைக்கு வார்த்தை என்ன சாரு சாருன்னு சொல்லி கொள்றீங்களே. என்ன ரொம்ப டச் பண்ணிட்டீங்கண்ணே. அம்மா, சார்னு யாரை நான் சொன்னேன்? சார் இவன் சொன்னாருங்க. போ. ஏங்க வாங்க வாங்க. இப்ப நான் சொல்லி தந்த மேட்டர்லாம் சொல்லும்போது நீயும் கற்பனை பண்ணி ஒரு 7-8 பிட்டை சேர்த்து போட்டு விட்டுவான். நீ போடுற பிட்டு கடல்ல நங்கூரம் போட்ட மாதிரி நச்சு போடணும். போ. இப்ப பாருங்க, இப்ப பாருங்க நீங்க. ஏண்டா என்னடா இப்படி போறாமே? பணிவுனே. பாத்துட்டியா? ഫുൾ എലമെന്റ്സ് ആട്ടോ ആ ട്രെയിനിൽ. சொன்னதை செய். அது நைஸ் சாங்ஸ் டா. எச்சுச்சுமிங்க 1 நிமிட் உங்களோட பேசணுங்க. நோ. ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. என்ன விஷயம்? எங்க இந்த Dress இந்தியன் படத்துல மனிஷா கொய்ரால போட்ட Dress தானேங்க? வெரி நைஸ்ங்க. தேங்க்ஸ். வெரி கியூட்ங்க. Thank you. வெரி வெரி பியூட்டிஃபுல்ங்க. Thank you. நான் அவங்களுக்கு சொன்னேங்க. அவங்களுக்கு லட்சணமா ரொம்ப அழகா இருந்துச்சு. ஓசில கிடைக்குது சீஸ் பர்கர், சீஸ் பீஸாலாம் தின்னு 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 இப்படி 5 அடி பீப்பா மாதிரி இருந்துகிட்டு உங்களுக்கு
யாருன்னு சார் சொல்ல சொன்னேன். ஐயாச்சாமி சார். மாத்தி இல்ல நிறைய போறான்டா. అక్కడ వెయిటింగ్ జరగండి 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 జరగండి. പണിയെടുത്തുള്ള அப்படியே போட்டு அமுக்கல பாரு. இப்ப பாரு. சொன்னானா? டோட்டலா சொன்னானா? ஏய் ஷாலுமா, எதுக்கு இப்பவே காலைல வந்துட்ட? அதெல்லாம் மேரத்துக்கு பின்னால வந்துக்கலாம்டா டார்லிங். காலேஜ்னு பாக்குறேன், இல்லனா செருப்பு பிஞ்சிடும். செருப்பு பிஞ்சிருமா? అనే 2 நிமிஷம் தான் போய் பேசிக்கிங்க. செருப்புல ஒண்ணு கூடாது. நீங்க தானே ஒரு 7-8 பிட்டு சேர்த்து போட சொன்னீங்க. நான் எக்கச்சக்க பிட்டு போடுறேன். எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே, இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக பிட்டு பிட்டா போடுறேன். என்ன வந்து போறியா? இன்னைக்கு போட்ட புட்டே செருப்பு லெவலுக்கு வந்துட்டடா. நாளைக்கு வந்தா கொலக்கே சாக்கிடுவானே. ஏய், ஒரு பொம்பளை கையால என்ன கொல்றதுக்கு ஏற்பாடு பண்றான்டா. நாளைக்கு நீ வா, எல்லாரும் எச்சரிக்கையா இருப்போம். எனக்கு வேலை இருக்கு. പോയി எங்கடா? വടിവേല തന്നെ ഫുള്ളായിട്ട് കൊണ്ടുവന്നു നല്ലോണം எல்லாரும் நடந்துட்டு சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. 50 ரூபாய் போடுமா? நான் பிச்சை கேட்கல. அன்னைக்கு செருப்பு காரணனால சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு சொன்னேன். அவளதான் உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொன்னேன். ஆனா நீ என்னை அசிங்கப்படுத்திட்ட. அப்படியா? அப்படித்தான். இட்ஸ் ஓகே, நானும் கொஞ்சம் அவசரப்பட்டேன். பரவாயில்ல சாலுமா, திஸ் ஓகே. ஆனா இன்னைக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். நான் என் கையால குடல் குழம்பு இட்லி வாங்கி தரணும். நீ மொச்ச 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 சாப்பிடலாம். சீ வேண்டாம். சாப்பிடணும். வேண்டாம். சாப்பிடணும் அம்மா. சாப்பிடணும் அம்மா. சாப்பிடணும். சாப்பிடணும். நீங்க சொல்ல வேண்டியதானே. நல்ல ஜூஸா ஒரு 3 கிளாஸ் போடுங்க. ஃபர்ஸ்ட் ஜூஸ். ஐயோ ஐயோ. ബീച്ചൊക്കെ കിടക്കുന്ന മറ്റേ വൈബിലോട്ട് വന്നോ. ആള് ഫുൾ വൈബാണ്. இந்த பிசிக் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஒருவேளை ஐயாச்சாமியா இருக்குமோ? அவனேதான். ஆட நம்ம ஐயாச்சாமி. ஏய் நீ எங்க இங்க? நான் வந்தது இருக்கட்டும், நீ எப்ப இங்க வேலைக்கு சேர்ந்த? வேலைக்கா? ஃப்ரெண்ட்ஸ் அதனால கெட்டுக்க. அது ஆமா, அவசரப்பட்டு அப்படி எல்லாம் முடிவு பண்ணப்படாது. ஃப்ரெண்ட்ஸா? ஆட நம்ம ஷாலு குட்டி. நெட்டியா? அத பார்த்தா குட்டி மாதிரியா தெரியுங்க உனக்கு? வணக்கம் வணக்கம் வணக்கம். காலேஜோட இங்கதான் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க போல இருக்கு. Who are you, man? What do you want? அப்படி கேட்டா வெள்ள குட்டி. Who are you? Me? அரே, என்ன ஒரு வாட்டி மச்சான் இது பிடிச்சு. நான் மறக்க முடியும். இதெல்லாம் நடக்கிற காரியமா? என்ன உங்களுக்கு அம்னீஷியாவா? Shut up. 4 பொண்ணுங்க இருந்தா உடனே வந்து உட்கார்ந்துடட்டா. Get up. எனி ப்ராப்ளம் ஷாலினி? அம்மா பிரச்சனை தீர்த்து வேணி. அவையா? நான் எதுக்கு இருக்கேன்? பேசப்படாது. ஷாலினி, சச்சின். போறியா? யாரையாவது கூப்பிடட்டுமா? ஷாலினி. Shut up. எவ்வளவு முக்கினாலும் நடக்காது. എവിടെ മുക്കാന്ന് നടക്കാது. ஐயோ ஐயோ. ஐயா சாமியா கொக்கானா? ஷாலினி இப்படி பண்ண. அப்ப பண்ணதுல என்ன தப்பு? இவளை எல்லாம் அப்படித்தான் பண்ணணும். என்ன ஆட்டம் அது நான் இருக்கும்போது. கரெக்டா சொல்றேன். அபி, அது எப்படி 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 என்ன என்ன அடையாளம் தெரியாம இப்படி தாடு புடுன்னு கத்துனா நாங்க அவமானப்பட்டுருவோமா? இதுல சாரு நடுவுல எந்திரிச்சு ஷாலினி எனி ப்ராப்ளம், எப்படா கேப் கிடைக்கும் பூர்லான்னு. நமக்கு இந்த கத்துறது எல்லாரும் முணுமுணுன்னு பேசுறதுலாம் நமக்கு சுத்தமா எதுவுமே ஆகாது. ஆனா இப்ப சொல்ற ஷாலினி, இந்த 2 நாள்ல என்ன திட்டாவது என்ன பத்தி நீ பேசாம இருந்திருக்க மாட்டே. ஹேய், இவள பத்தி தான் பேசுனியா? அக்கா கரெக்டா சொல்லிருக்கா. அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்க அழகா இல்லைன்னு சொன்னது அந்த மனுஷாக்கு வரல எல்லாம் நானே. ஆனா 1000 தான் சொல்லுங்க, ஐயாச்சாமி சொன்னது கரெக்டா போச்சுங்க. என்னடா பெரிய ஹெப்பு கேர்ள்ஸ் ஓசில சோடா வாங்கி கொடுத்தாலும் நாக்க தொங்க போட்டுட்டு வருவாளுங்கன்னு சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள வாயில வச்சுட்டீங்க. ஐயாச்சாமி പണിയാട ഉള്ളുപണി. വടിവേല പണിയിട്ടിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. പക്ഷെ കോമ്പിനേഷൻ നന്നായിട്ട് പോകുന്നുണ്ട്. അതായത് ആ ഒരു സ്ക്രീനിൽ അങ്ങനെ കവർ ആവുന്നുണ്ട്. അത് അവർ 3 ഒരുമിച്ച് വരുന്നുണ്ട് എല്ലാ സ്ഥലത്തും. നല്ല ഫ്രെയിംസ് കാണിക്കുന്നുണ്ട് മാക്സിമം. അല്ലേ? ആ ഒരു ലൊക്കേഷൻ കാണിച്ചിരിക്കുന്നത്
ഭയങ്കര ക്ലിയർ ആയിട്ടുണ്ട്. ആ അതും വിജയണ്ണെ കാണിക്കുന്നത് രണ്ടുപേരും ഭയങ്കര ഭംഗി ആ കാണിക്കുന്നു. എന്താണത്, പാട്ടാണോ? ആ പാട്ടാണ് എന്തോ ഒരു റൊമാൻറ്റിക് സോങ് വരുന്നുണ്ട്. സംഭവം എന്താന്ന് വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ ആ ഒരു ഫോർമാറ്റിൽ തന്നെയാണ് പോകുന്നത്. ശരിക്കും നമ്മളിത് 2005 and 2006 ആ ഒരു കാലഘട്ടത്തിലേക്ക് കണ്ടിരുന്നെങ്കിൽ അല്ലെങ്കിൽ കാരണം എന്ന് വെച്ചാൽ ആ ടൈമിൽ എന്ന് പറയുന്നത് നമുക്ക് കുറച്ചും കൂടി ഈ ഒരു എലമെന്റ് എടുക്കാൻ പറ്റും. ഈ ഒരു കാലഘട്ടത്തിൽ നമ്മൾ കുറേയധികം പലതരം പല ജോണേഴ്സ് പ്രത്യേകിച്ച് ത്രില്ലർ സാധനങ്ങളൊക്കെ കണ്ടിട്ട് ഈ ഒരു സാധനം കാണുമ്പോഴുള്ള ഒരു സംഭവമുള്ളൂ. പക്ഷെ എന്ത് വന്നാലും ഒരു രക്ഷയില്ലാത്ത ഫ്രെയിംസ്, വിഷ്വൽസ് നല്ല രസം. ആ ഒരു സംഭവം മറന്നിട്ട് ശരിക്കും നമ്മൾ രണ്ടുപേരും ആ ഒരു സംഭവം മറന്നിട്ടാണ് 2005 പോയിട്ടാണ് നമ്മൾ ശരിക്കും ഇത് കാണുന്നത്. ഒരിക്കലും നമ്മൾ 2023 ഇരുന്നത് കണ്ടിട്ടുണ്ട് എന്നുണ്ടെങ്കിൽ ചിലപ്പോൾ നമുക്ക് ചില എലമെന്റ്സ് പിടിക്കില്ല. നമ്മള് തുടക്കം മുതലേ ആ ഒരു വൈബിൽ തന്നെയാണ്. നമുക്ക് ഓൾറെഡി കമന്റും വന്നിട്ടുണ്ടായിരുന്നു, ആ ഒരു വൈബാണ്, ഇതിനൊരു പ്രത്യേക തരം ഫാൻസ് ഉണ്ട് എന്നൊക്കെ പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു. അപ്പൊ നമ്മൾ വിചാരിച്ചു അതിന്റെ ആ സംഭവങ്ങളൊക്കെ വായിച്ചൊക്കെ മനസ്സിലായി. ശരിക്കും എനിക്ക് തോന്നുന്നു ഈ മൂവി കാണുന്ന സമയത്ത് നമ്മളൊരു 6th 7th 8th സ്റ്റാൻഡേർഡ് ആ ഒരു കാലഘട്ടത്തിലേക്ക് പോകണം, എന്നാലും മാത്രമേ നമുക്കിത് ഫുള്ളി എൻജോയ് ചെയ്യാൻ പറ്റുള്ളൂ. അല്ലാന്നുണ്ടെങ്കിൽ പറ്റില്ല കേട്ടോ. കാരണം എന്താ വെച്ചാൽ ആ ഒരു കാലഘട്ടത്തിലാണ് അങ്ങനെ ആ ഒരു ഭയങ്കര ടോം ആൻഡ് ജെറി സംഭവം. കാരണം കുറെ അധികം മെമ്മറീസ് ഇങ്ങനെ മനസ്സിലോട്ട് വരും ഈ ഒരു സീനൊക്കെ കണ്ട സമയത്ത് ഇല്ലേ. അതായത് എന്താ പറയുക, ഇങ്ങനെ ഫൈറ്റ് ചെയ്യുന്നതും ഇല്ലേ, അതിപ്പോ ലവേഴ്സ് തന്നെയല്ല, നമ്മൾ ഫ്രണ്ട്സ് തമ്മിൽ ഇങ്ങനെ ഫൈറ്റ് ചെയ്യുന്നതാണെങ്കിലും ഇല്ലേ, അങ്ങനെ കുറെ അധികം സിറ്റുവേഷൻ നമ്മൾ പാരയിക്കുന്നതും അല്ലെ. ആ സംഭവം പ്രത്യേകിച്ച് വിജയണ്ണനും വടിവേലു സാറും തമ്മിലുള്ള കോംബോ ഇല്ലേ, ഒരു രക്ഷയില്ല കേട്ടോ. രണ്ടുപേരും അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും പണി കൊടുക്കുന്നതും. ശരിക്കും ഇതിനകത്ത് സീൻസ് കണ്ട സമയത്ത് ഞാൻ 7th സ്റ്റാൻഡേർഡിലൊക്കെ പഠിക്കുന്ന സമയത്ത് ട്യൂഷൻ ക്ലാസ്സിലെ കുറെ സംഭവങ്ങളൊക്കെ ഇങ്ങനെ മനസ്സിലോട്ട് ഇങ്ങനെ ഓർമ്മ വന്നിട്ടുണ്ടായിരുന്നു. അതായത് ഭയങ്കര ആ ഒരു ക്യൂട്ട് സംഭവങ്ങൾ. കാരണം ഇപ്പോഴത്തെ ജനറേഷൻ എന്ന് പറയുന്നത് നമുക്കറിയില്ല, അവരുടെ എന്താ പറയാ, അത് വേറെ ലെവലാണ്. നമ്മളുടെ ആ ഒരു കാലഘട്ടത്തിലുള്ള കുറെ ക്യൂട്ട് സംഭവങ്ങളാണ് ഇതൊക്കെ കാണിച്ചിരിക്കുന്നത്. പ്രത്യേകിച്ച് വിജയണ്ണന്റെ ക്യാരക്ടറിന്റെ ഒരു സ്ഥലത്ത് നിൽക്കുന്നില്ല, ചാടി ചാടി നടക്കുകയാണ്. അതെന്നുള്ള അറിയില്ലേ, ഇനി കുതിച്ചാടി നടക്കുന്ന അറിയില്ലേ, അതുപോലെ വൈബ് ഇടയ്ക്കിടയ്ക്ക് ആ ഒരു ബീറ്റിനനുസരിച്ച് ഡാൻസ് വെച്ചോണ്ടിരിക്കുന്നുണ്ട് ഓരോ സ്ഥലത്തും. എന്താ പറയാ, ഒരു രക്ഷയില്ലാത്ത സംഭവം. അതുപോലെ തന്നെ കാണിച്ചിരിക്കുന്ന ഫ്രെയിമാണ് എടുത്തു പറയണ്ടേ. ഞാൻ ആ വിഷ്വലിന്റെ കാര്യം പറഞ്ഞോണ്ടിരിക്കും. കാരണം വിജയണ്ണനെ കാണിച്ചിരിക്കുന്ന ഒരു ക്യൂട്ട് സ്മൈലും സാധനങ്ങളൊക്കെ നല്ല ഭംഗിയിൽ തന്നെ. പ്രത്യേകിച്ച് ആ കൊച്ചിനെ കൊണ്ട് പറയിപ്പിച്ച സമയത്തും അല്ലെങ്കിൽ ആ ഒരു ഡയലോഗ് ഇല്ല, ആ ഒരു സ്ഥലത്ത് വരെ ഉങ്ക സ്മൈൽ ക്യൂട്ടാ ഇരിക്കുന്ന പറയുമ്പോൾ നമുക്കും ആ ഒരു ഫീൽ കിട്ടുന്നുണ്ട്. ആ ഒരു ക്യൂട്ട് ആണെന്നുള്ള സംഭവം ഒരു രക്ഷയില്ല. ഇനി എന്തോ ഒരു സോങ് കൂടെ വരുന്നുണ്ട്. പിന്നെ ആണെങ്കിൽ ഇവർ രണ്ടുപേരുടെയും കോമ്പോ ഞാൻ ഫസ്റ്റ് ടൈം ആണ് കാണുന്നത്. നല്ല രസം, രണ്ടുപേരും ക്യൂട്ടാണ് സ്ക്രീനിൽ. അത് മാത്രമല്ല പ്രത്യേകിച്ച് ഇതിനകത്തെ ആ ഒരു ലൊക്കേഷൻ തെരഞ്ഞെടുത്തത് കൊണ്ട് തന്നെ ഭയങ്കര ഒരു വിഷ്വൽ ബ്യൂട്ടിയും കാണാൻ പറ്റുന്നുണ്ട്. അപ്പൊ എന്തായാലും നമുക്ക് നോക്കാം നെക്സ്റ്റ് സീൻ എന്താ വരുന്നത്. അതുവരേക്കും